ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழாமி ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 35 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மீனை பிடிக்க எத்தனை பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்பா, ஒரு மீன் பிடிக்க எவ்வளோ பிளான். கரையிலேருந்து அவ்வளவுதான், வெறும் 3 தான் கிடைச்சிருக்க. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பி. அந்த 3 மீன் எனக்கே பத்தாது. அவ்வளவு சுலபம் நினைச்சியா? நீ வந்து தண்ணியில குதி, நான் ஒரு மணிக்கு வேடிக்கை பார்க்கிறேன். பட்ட வைக்க எல்லாம் தயாரா இருக்கு. எனக்கு ஒரு ஃபயர் பால் வேணும். இங்க எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த குணாய் வச்சு எரி வையா, அதுக்குள்ளே வந்தோம். இதோ போன எபிசோட காப்பாத்துறேன்னு ஒரு மரியாதை வச்சா திரும்ப திரும்ப சாஸ்கே 4 நாள் முடிய போகுது. நேரம் வேகமா ஓடுதுல்ல. நம்மளால கண்டிப்பா எந்த ரெக்கார்ட்ஸையும் உடைக்க முடியாது. நமக்கு இன்னும் 24 மணி நேரம் மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஓடியஸ் முடிஞ்சிடுச்சா? கலந்துகிட்ட மத்த டீம்ஸ்ல எத்தனை பேர் ஸ்க்ரால்ஸ் சேகரிச்சு ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா சாப்பாடு எப்ப தயாராகும்னு தெரியலையே. ரொம்ப பசிக்குது. அவனுக்கு அவன் கவலை. நமக்கு தேவையான ஸ்க்ரோல் கிடைக்கலனா நம்மளோட கதை முடிஞ்சிடும். அடடா, தயாராயிடுச்சு. ஒண்ணு கூட எடுக்கல, யாருக்கு தெரிஞ்சோம்ல. மீனா ஆட்டைய போட்டு நல்லா எங்க இவங்களுக்கே பிரச்சனை வந்தா இது நடந்துகிட்டு. நம்ம யாரை துரத்துறோம்? எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டு பகுதியில வேற எந்த டீமும் கிடையாது. அடுத்து என்ன பண்ண போறோம்? நீ சொல்றது சரிதான். மத்த டீம்ஸ் இந்த நேரத்துல எக்ஸாம்ஸ் முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு 4வது நாள். சரி விடுங்க, காலையில இருந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு மேல நமக்கு ஓய்வு தேவை. நான் போய் சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் ஓய்விடுங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இன்னொரு ஸ்க்ரோல் மேல ஹெவன் எழுதி இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது பார்க்க வித்தியாசமாவும் இருந்தது. ஏன்னா அதோட எட்ஜஸ்ல ஒயிட் கலர் தான் இருந்தது. ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அது அவங்க காமிச்சப்போ நான் அதை சரியா பார்க்கவே இல்லை. ஆனா இப்ப எதுக்கு நீ அந்த கலரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஓ, நீ இப்போ என்ன பண்ண போற? உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு மேல நமக்கு ஹெவன் ஸ்க்ரோல் கிடைக்க வாய்ப்பே இல்ல. பொறுமையா இருக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அதான் அவங்கள்ட்ட இருக்குல்ல. அவனுங்களே வந்து சிக்குவானுன்னு நினைக்கிறேன். நாம இங்க வந்து 4 நாள் முடிய போகுது. எக்ஸாம்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைம்ல 80% டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம். இதுல 13 டீம் மட்டும் தான் பாஸ் ஆக முடியும். நமக்கு சோறுதான் மொத்தமாவே 13 பேர் ஸ்க்ரோல் தான் இருக்கு. இதுக்காக மொத்தம் 26 டீம் 78 கேண்டிடேட்ஸ் மோதிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற சவால் பத்தாதுன்னு நம்ம நிலைமை இன்னும் மோசமாயிட்டே இருக்கு. அந்த ஒரோச்சி மாறும் நம்ம கிட்ட இருந்த ஹெவன் ஸ்க்ரோல பொசுக்கிட்டான். ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்படி நடந்ததுல மொத்தம் 13 பேர் ஸ்க்ரால்ஸ் இருக்கிற இடத்துல இப்ப 12 மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கண்டிப்பா நிறைய டீம்ஸ் இந்நேரத்துக்கு பல ஸ்க்ரால்ஸ் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. கடைசி ஃபைட்டுக்கு அப்புறம் ஓய்வு எடுக்கிறோங்கிற பேர்ல நம்ம நிறைய நேரத்தை வீணடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஒண்ணு உறுதியா சொல்றேன், என்ன ஆனாலும் சரி இதுக்கு மேல நம்ம கவனத்தை சிதற விடக்கூடாது. எப்படியாவது ஜெயிக்க முயற்சி பண்ணணும். நாம மோத போற அடுத்த எதிரி தான் நமக்கு கிடைக்கிற கடைசி வாய்ப்பு. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். அப்ப அதுக்குள்ள எல்லாரும் வளர்ந்துட்ட மாதிரி இருக்கு. குட்டி குட்டியா தெரிஞ்சாங்க. இடத்துக்கு வரத்துக்கு ஒரு 2 வருஷம் ஆயிருக்காதா? யார் கூடயும் சண்டை போடாம எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். இத பாரு. என்ன சொல்ல வர? டூப்ளிகேட்டா? எதுவும் புரியல. ஸ்க்ரோல்ஸ் என்கிட்ட நிறைய இருக்கு.
அதாவது நிஞ்சுட்ஸுடைய மேனுவல்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒண்ணு பார்க்க ஹெவன் ஸ்க்ரோல் மாதிரியே நம்ம தயார் பண்ணா எப்படி இருக்கும்? ஏமாத்துறது ரொம்ப தப்பு. வெளி தோற்றத்தை மாத்தினாலும் அதுக்குள்ள இருக்கிறது எப்படி உள்ள இருக்கிறது வேற இருக்குல்ல. யாரும் படிக்க கூடாதுங்கிறது தான் விதிமுறையே. யோசிச்சு பாரு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்க்ரோல்ஸ்குள்ள ஒரு சீக்ரெட் கோடை எழுதி வச்சிருக்காங்க. 2 கோடும் ஒண்ணு சேர்ந்தா ஒரு விடை கிடைக்கும். யா எக்ஸாம் முடிக்க டவர்க்குள்ள நுழையிறதுக்கு இந்த சீக்ரெட் கோட் தான் பாஸ்வேர்டா இருக்குங்கிறது என்னுடைய ஏய் அப்படிலாம் இல்லடா. உன்னோட கதை வசனம்லாம் நல்லதா இருக்கு. நம்ம கையில ஹெவன் ஸ்க்ரோல் இல்ல. அதுக்குள்ள அதுல என்ன இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த மாதிரி யோசனை சொல்றதுக்கு பதிலா தயவு செஞ்சு குழி தோண்டி புதைச்சிரு. இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியல. ஒரு நிமிஷம் இரு. ஹெவன் ஸ்க்ரோலுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த எர்த் ஸ்க்ரோலை திறக்கணும். அப்படி பண்றது தப்பு. நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. பண்ணாதடா. இப்பவே இந்த ஸ்க்ரோலுக்குள்ள என்ன இருக்குங்கிறத பார்க்க போறேன். தயவு செஞ்சு புத்தியை பயன்படுத்தி யோசி. டவருக்கு போய் சேராம இந்த ஸ்க்ரோலை யாரும் படிக்க கூடாதுங்கிறது நீ வாங்குடா. கேட்கறானா ஏதாவது சொன்னா? ஆனா முயற்சி பண்ணலன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. இதுவே பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்றது? ஐயோ இவ்வளோ மனசு மாறுவாளோ. ஆனா சாசிட்டு ஒத்துக்க மாட்டான். ஓப்பன் பண்ணாத, அப்படி யாரும் பண்ணல. இவனுங்களும் ஓப்பன் பண்ண போறானுங்க. ஜாக்கிரதையாரு, பொறுமையா திறந்து பாரு. கண்டிப்பா ஐயோ என்ன ஆகுதோ. இதுல தெரிஞ்சிடும் என்ன ஆகும்ட்டு ஓப்பன் பண்ண. எனக்கும் அதே பயம்தான். இது சாசிக்கு வந்து தடுத்துருவான்னு நினைக்கிறேன். எப்பவுமே நருட்டோக்கு ஆப்போசிட் தான் நிப்பா அவ. நருட்டோ பேச்ச கேக்குறான். அவ்வளோ பயம் இருக்குல்ல, பண்ணாம இருக்கலாம். வேணாம்டா. வந்துட்டான். என்னாச்சு? செத்துட்டாங்களா? தெரியலையே. ஸ்கார் படிச்சிடும். என்னாச்சு? Guys, hey, அந்த ஸ்க்ரோலை திறந்து பார்த்துட்டீங்களா? இங்க என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த எழுத்து மறந்துருச்சு அதுல. இவன் நருட்டோ வேற இங்க ஓபன் பண்ணிடுறானே. தப்பான சைடு போக மாட்டானே, ஏன்டா இப்ப மட்டும்? வேற வழி இல்லன்ட்டாமன். இந்த எக்ஸாம்லயே அவ்வளவு கரெக்டா இருந்தான். பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. அப்பாடி. அதை திறந்து பார்த்தா ஆபத்தா மாறும். இவனா அந்த எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ணானே, அந்த கார்டெலாம் வச்சு அவன். எதிரியா? ஐயோ தப்பா ஐயோ பண்ணிட்டேன். இல்லடா, இதெல்லாம் பொசுக்கு பொசுக்கு முடியாது. நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் சரியான நேரத்துல வந்ததுனால தப்பிச்சீங்க. என்ன மன்னிச்சிடு. 2 பேரும் தலை தோக்க போட்டுனுறேன். நான் கேட்க மாட்டேன். உங்களை மாதிரி விதிமுறைகளை மீறி ஸ்க்ரோல்ஸை ஓபன் பண்ணி பார்க்கணும்னு நினைச்ச மற்றவங்களுக்கு என்னாச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்க்ரோல்ஸ்குள்ள சக்தி வாய்ந்த ஹிப்னோசிஸ் ட்ரிக்ஸும் இருக்கும். இதை ஓபன் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. நல்ல வேலை. உணர்ச்சியே இருக்காது. நீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது எக்ஸாமே முடிஞ்சு போயிருக்கும். ஃபெயிலாக இருப்பீங்களா எருமைங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப சந்திச்சோம். தனியா இந்த காட்டு பகுதியில நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
பயப்படாதீங்க, நான் ஒன்றும் உங்களோட ஸ்க்ரோல் எடுத்துட்டு போக வரல. அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஒருவேளை உனக்கு அது தேவைன்னா நருட்டோவோட கையில இருந்து அதை நீ அப்பவே எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம். அப்படின்னா நீயும் இப்போ ஹெவன் ஸ்க்ரோலை தேடி தான் வந்திருக்கியா? அதுவும் கிடையாது. ஏற்கனவே என்கிட்ட அந்த 2 ஸ்க்ரோல்ஸும் இருக்கு. ஐயோ, அப்போ அவன் பாஸு அதிர்ஷ்டம் கொஞ்சம் என் பக்கம் வீசி இருக்கு. என் வேலை முடிஞ்சது. இப்போ நான் நேரா டவருக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் நருட்டோ கிரிமினலாக யோசிப்பானே. சரி நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இது கடைசி வாய்ப்புன்னு வேற சொன்னாங்க, விடுவாங்களான்னு தெரியல. எங்க போற? அந்த ஹெவன் ஸ்க்ரோல் எனக்கு வேணும். ஆட்டோ இது யாரா? முடிக்க போகுது. சண்டை போட தயாரா இருக்கியா? சாஸ்கே, என்ன சொல்ற? ஒரு நிமிஷம் இரு, நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா சாஸ்கே? நீ நிஜமா தான் சொல்றியா? உனக்கு அதுல சந்தேகமா? இதுக்கு மேல பொறுமையா காத்துட்டு இருக்க. ஆமாம் கரெக்டு தானே, போட்டி போட்டு தான் எடுக்கணும். போயிடு சாஸ்கே. உண்மையை சொல்லணும்னா இவர் வரலன்னா நம்ம கதை முடிஞ்சிருக்கும். நருட்டோ சொல்றதும் சரிதான். போட்டியில நம்ம கொஞ்சம் நேர்மையா இருக்கணும். வாயை மூடு. திறக்கிறப்ப எங்கே போச்சு? சாஸ்கே, நமக்கு வேற வழியே இல்ல. இவன் கூட இப்பவே மோதி ஆகணும். இந்த எக்ஸாம்ல நம்ம ஜெயிக்கிறத தவிர வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. சாஸ்கே இதை கரெக்டாக யோசிக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னுடைய பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்னோட மனசுல ஈரம் இருக்கிற வரைக்கும் உன்னால பண்ண முடியாது. ஜெயிக்கிறத தவிர வேற எதுவும் உனக்கு முக்கியம் இல்லைன்னு நீ சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தா பேட்டில் பண்ண யாரும் சவால் விட்டுருக்க மாட்டாங்க. திடீர்னு என்ன தாக்கி என்னோட ஸ்க்ரோலை நீ எடுத்திருக்கலாம். என் முதுகு பின்னாடி தாக்கி கண்டிப்பா நீ ஜெயிக்க முயற்சி பண்ணிருக்கலாம். இவங்க நல்ல பசங்களாச்சு, அது பண்ண மாட்டாங்க. தயங்க மாட்டான். ஜெயிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? ஆனா நீ இப்போ பண்ணது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறேன். நீ போக வேண்டிய பாதையை நான் உனக்கு காட்டுறேன். முதல்ல இங்கிருந்து கிளம்பணும். இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. நீங்க சமைக்கிற வாடை காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற விலங்குகளை இந்த பக்கமா வர வைக்கும். ஆமாம்ல, விலங்குகள் மட்டும் இல்ல, எதிரிகளும் தேடி வருவாங்க. வந்துட்டாங்க. காட்டுக்குள்ள யாராவது கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இருக்காங்க. நீயே யோசிச்சு பாரு. இவ்வளவு பெரிய காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற அந்த 26 ஸ்க்ரோலை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். எல்லாரும் அதுக்காகவே தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அதேதான், எதை தானா தேடி வரும்னு நினைப்பாங்க. காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற டவர் நோக்கி தானே எல்லாரும் போறாங்க. ஸோ எக்ஸாமுடைய கடைசி நாள் அதுவுமா அந்த டவர் கிட்ட போய் சேரணுங்கிற நோக்கத்தோட நிறைய டீம் ஸ்க்ரோல்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்துட்டு இருப்பாங்க. ஓ, இப்ப எனக்கு புரியுது. ஒரு ஆம்புஷ் மாதிரி. நாம இப்போ டவரை நோக்கி போக போறோம். பக்கத்திலே ஒளிஞ்சிருந்து ஹெவன் ஸ்க்ரோல் இருக்கிற ஒரு டீம் வரும்போது அவங்கள நாம திடீர்னு தாக்க போறோம். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. இதுதான் அந்த கீபா பையன் பிளான் பண்ணான். திட்டத்தை நீங்க மட்டும்தான் செயல்படுத்த போறீங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி அவங்களுக்கு தேவையான ஸ்க்ரோல்ஸை தேடி நிறைய டீம்ஸ் ஆமாம், காத்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதானே. எத்தனை பேர் வந்தா எனக்கு என்ன? யாரா இருந்தாலும் நான் அவங்களை தோன்சம் பண்ணி காட்டுவேன். எல்லாம் சுலபமா முடிஞ்சுட்டா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காதே. செர்ரா செர்ரா நாம எடுக்கணும். வீச்சக்கெல்லாம் நம்ம ஸ்க்ரோலை நம்ம இழந்துடக் கூடாது. அதுக்கப்புறம் 2வது எக்ஸாம்லயும் ஜெயிச்சிடுவோம். அதுவும் அவ்வளவு சுலபம் கிடையாது. எதுவுமே சுலபம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். புரியுற மாதிரி சொல்லு. ஃபினிஷ் லைன்ல நிறைய கலெக்டர்ஸ் அங்க காத்துக்கிட்டு இருக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? டவருடைய வாசப்படியில இருந்தாலும் யாரும் கவனத்தை மட்டும் சதறவே விடக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸாம் நடக்கிற இடத்துல அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க தான் கலெக்டர்ஸ். இந்த இடத்துல அவங்க கலெக்ட் பண்ற அந்த ஸ்க்ரோல்ஸ் அவங்க இன்னும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ஸ்க்ரோல்ஸ் கொடுத்துருவாங்க. இல்ல ஊர் மக்களுக்கு தேவையான ஸ்க்ரோல்ஸ் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. அவங்க போட்டின்னு நினைக்கிற கிராமம் ஜெயிக்க கூடாதுன்னு கூட அவங்க இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க கிராமத்தை சேர்ந்தவங்க எக்ஸாம்ல கலந்துக்கிட்டா உதவணும்னு நினைப்பாங்க. ஓஹோ. மத்தவங்க கூட இந்த ஸ்க்ரோல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. வருங்காலத்துல சக்தி வாய்ந்த டீம்ஸ் கூட போட்டி போடும்போது இதை யூஸ் பண்ணுவாங்க. நமக்காக அவங்க காத்துட்டு இருப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. நம்ம டவரை நெருங்க நெருங்க இந்த கலெக்டர்ஸ் நம்ம கண்டிப்பா சந்திப்போம். இப்ப புரியுது. தனியா போனா பிரச்சனை இருந்தாலும் எங்க எல்லாரையும் உன் கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்க. எல்லாரும் பயப்படுறது சகஜம் தானே. ஆமா, எனக்கு ஆமாம் சோலோவாக இருக்கான். எல்லாம் சுயநலமாக தான் இருக்கிறானுங்க. அதுதான் நம்ம டவர். எக்ஸாமோட முடிவை நாம நெருங்கிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஜாகிரதையா இருக்கணும். யாரா இருந்தாலும் மோதி பாத்துருவோம். சீக்கிரம் அமைதியாடுறான். அங்க யாரும் இருக்காங்க. இவனே கத்தி கூப்பிட்டுருவான் போல.
எதையோ அடிச்சுட்டான். ஏய் இவ்வளோ பெருசா? இல்லாம பயந்துட்டோம். அது ஒரு சென்டிபீட். எனக்கு அதை பார்க்கவே பிடிக்கல. இவ்வளவு பெரிய பூச்சி எல்லாம் உலகத்துல இருக்கா என்ன? ஹேய் நருட்டோ, தயவு செஞ்சு நீ தொண்டை கிளியை கத்தாம அமைதியா அமைதியாடுறா. நாம இங்க இருக்கோங்கிற விஷயம் கண்டிப்பா யாருக்கும் தெரியவே கூடாது. நீ இப்படி தொண்டை கிளியை கத்துனா அந்த கலெக்டர்ஸோட கவனம் முழுக்க நம்ம பக்கம் நீங்களே மாட்டிப்பீங்க. நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம தான் அவங்களை கண்டுபிடிக்கணும். நம்ம பையனுக்கு அமைதினா என்னன்னே தெரியாது. நாம ரொம்ப அமைதியா செயல்படணும். இருக்கிற நேரத்தை நம்ம லாபகமா பயன்படுத்தணும். ஓகே புரிஞ்சது? பாத்துக்கலாம். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஏய் கத்தாதடா வேற கத்து கத்து. நம்ம தவறு நெருங்கிடும். ஒரு சீக்ரெட் மிஷனுக்கு நருட்டோ போனா என்ன ஆகும்? என்ன அது? வலு விரிச்சிருக்காங்களா? ஆமா. இனி நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாகிரதையா இருக்கணும். அப்படியே நின்னுட்டான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். வா. ஐயோ. இதுவா? கிட்ட நெருங்க ட்ராப்லாம் வேற இருக்கு. சப்ஸ்டிடியூஷன் ஜூட்ஸுவா? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாகிரதையா வைக்கணும்னு. இதுக்கு மேல என்னால முடியாது. முன்னாடியே போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக வரதுனால இவ்வளோ ட்ராப்பு. சரி இவ்வளவு தூரம் தான் நடக்கணும். அந்த டவரை நம்மளால நெருங்கவே முடியல. இப்போதான் எனக்கு புரியுது. நாம ரொம்ப நேரமா நடந்துகிட்டு இருக்கோம். இது வினோதமா இருக்கு. ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். நாம இங்க இருக்கோம்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரோ இப்ப நம்ம கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. ஓ இங்கேயே தான் இருக்காங்களா? இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அப்போ அப்படியா? ஆமாம் ஏதோ மாயவலை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது சாஸ்கே. நம்மள பெரிய முட்டாள்கள் ஆக்கிட்டாங்க. யாரும் நம்மள பார்க்க சார் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு. நாம ஒரே இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்தாங்க. நினைக்கவே இல்ல. அவங்க திட்டம் தான் என்ன? நாம எல்லாரும் கலைச்சு போகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம உடல் வலிமையை நம்ம இழக்கும் போது அவங்க நம்மள தாக்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே அந்த நிலைமையில தான் இருக்கோம். சரியா சொன்ன. கூடிய சீக்கிரம் வருவாங்க. இது நிறைய பேர் வராங்க. ஆமாம் இவ்வளோ பேரா? நருட்டோ ஷேடோக்குள்ள நேர்றா. எனட்டோ கோர்ஸு. எனர்ஜி இருக்கான்னு தெரியலையே அவனுக்கு வேற. தயாரா இருக்கியா நருட்டோ? ஜாம்பிஸ் மாதிரி வராங்க. 4 பேர் எதுக்கு 40 பேர்? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம ஒரு ஃபைட்டை கூட ஸ்டார்ட் பண்ணதே இல்லை. எபிசோடு செம்மையாக இருந்ததுங்க. ஏன்னா வந்து எப்படி சொல்றது, சிம்பிளாக இந்த ஸ்க்ரால் எடுத்துட்டு போய் அங்கே சேர்ந்துட்டா போதுன்னு பார்த்தா இவ்வளோ ட்ராப் வச்சுருக்காங்க. இல்லை இவ்வளோ தடங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டே போயிட்டு தான் பிரச்சனையே இல்லை. இந்த இவங்க இனாடா டீம் போயிடுச்சு அண்ட் வந்து கரா டீம் போயிடுச்சு. இவங்கெல்லாம் பகல்லையே முன்னாடியே போயிட்டாங்க. அதனால இதெல்லாம் தப்பிச்சிட்டாங்க போல இருக்குது. இப்போ இவங்களாம் லேட்டாக வரதுனால இவ்வளோ தடங்கள் இருக்குது. இவங்களுக்குள்ளேயே போட்டு எல்லாருமே ட்ராப் வச்சு வந்துட்டாங்க. இதை தான் வந்து இவன் சொன்னான் கீபா இனாடா டீமில்.
அவன் இதை தான் ஃபஸ்ட்டு பிளானாக வச்சான். அவன் போய் டேரெக்டாக அந்த பில்டிங் பண்ணி ட்ராப் வச்சு வந்துடுவான், அவங்களே வந்து சிக்கிப்பாங்கலன்ட்டு. இப்போ அதை தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவே டஃப்பாக போயிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது எடுத்துகிட்டு உள்ளே போகிறதே வந்து டவுட்டு தான். ஆமாம், ஆனால் அவங்க பண்ணுறது இல்லாமல் தனியாக கலெக்டர்ஸ் வேற நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம் ஆமாம், ஏன்னா இவங்க வந்து வில்லேஜுக்கு அதாவது தான் வில்லேஜ் பசங்க வந்து தோத்துடக்கூடாதுன்னு அவங்க ஆளுங்க வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் வேற நடக்குது உள்ள. அவங்க நினைக்கிறது தான் யார் வின் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ இவங்க ஆனால் இந்த நடத்துகிறவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த லேடி வந்து அந்த உறைச்சி மாடு வந்ததுலேருந்து அந்த ஷாக்லேயே அப்படியே அங்கேயே செஞ்சுட்டு உள்ள என்ன நடக்குதுன்னே பார்க்கல போல இருக்கு. இந்த வில்லேஜஸ்லாம் வராங்க, இவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் தடுத்துருக்கலாம். ரூல்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க, அதிகம் தாண்டி வராங்களான்னு பார்க்குறாங்களான்னு. அப்படி கூட இருக்கலாம் மேபி. இந்த சவாலுங்க அதிகமாக வரப்போ அதையும் நம்ம பசங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்ட்டு அப்படியே விட்டு வச்சிருக்காங்களோ என்னமோ. ஒருவேளை எக்ஸாமே இப்படிதான் நடக்கணும்னு அவர் நிறைய இது பார்த்தவர் மாதிரி இருக்கு அந்த கூட வந்து. ஸோ அது எல்லா டைமும் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. அதான் அவர் 5 வருஷமா எழுதினுக்கிறாரு. இதுதான் தெரியுது, ஒரு இதுலயும் ஃபெயில் ஆகிருக்காருன்னா ஒரு இதுவும் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவர் உஷாரா இருக்காரு. பட் அவர் வந்து நரோட்டோ டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு என்னமோ அவர் மேலேயுமே டவுட்டாகவே இருக்கு. பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு ஒரு மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்து அந்த ஹெவன் தானே தேடுறாங்க, அவருக்கு அதுதான் தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது இவங்கள்ட்ட வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமாம், சொன்ன மாதிரி தனியாக போக முடியாது. ஸோ டீமுக்காக வந்து இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னா மேபி அதுக்கு தனியாக சமாளிக்க முடியாதுன்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான். பட் இப்போ இவங்க சரி, இப்போ அவர் வந்து ஸ்குவாட் 2 இருக்கு, இவங்க சமாளிச்சுட்டு உள்ள போயிடுவார். நம்ம பசங்க அப்பயும் என்ன பண்றது, ஸ்குவாட் யார்ட்டனா ஒருத்தர்கிட்ட வந்து பிடிக்கிட்டு தான் உள்ள போகணும். என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. அது உள்ள நுழையிறதுக்கே இவ்வளோ கஷ்டம். அவங்க அவ்வளோ அப்போதான் தெரியுது காரா வந்து உள்ள போனது ஏன் இவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்ட்டு. இவ்வளோ தடங்கள் இருக்கா, அவன் பாட்டுக்கு அசால்ட்டா உள்ள வந்துட்டான்றதுனால அவங்க மேலே அவ்வளோ காட்டுக்குள்ள ஃபைட்டுன்னா அந்த ஒரு டீமோட முடிஞ்சிருக்கு. இல்லை அடுத்த டீம் வரும்போது கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே எல்லாரும் வந்திருப்பாங்க, நிறைய பேர் அந்த ஸ்க்ரால்காக சண்டை போடுறதுக்கு வந்திருப்பாங்களா, ஒரு 10 பேர்கிட்ட சமாளிக்கிற மாதிரி வேற இருக்கும். ஸோ இது டஃப்பாக தான் போகுது. உள்ள நுழைவாங்களா என்னன்றதே தெரியல. இன்னும் யார்கிட்ட மோதல் இருக்கோ தெரியல. உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உள்ள நுழையிறதுக்கே இவ்வளோ தடங்கள். ஸோ அது என்னன்ட்டு நம்ம அடுத்த எபிசோட் தான் பார்க்கணும். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.